தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 17வது வாரம் செவ்வாய்க்கிழமை. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, இன்று தாய் திருச்சபையானது புனித அல்போன்சா விழாவினை கொண்டாட நம் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கின்றது. இறைவனில் தன்னை அர்ப்பணித்து தன் வாழ்வில் கடந்து போகின்ற எல்லா துன்பங்கள் மத்தியிலும் இயேசுவோடு இணைந்து இருப்பதை உணர்ந்து கொண்டு, நான் தனித்து இல்லை, இயேசு என்னோடு இருக்கிற உணர்விலே துன்பங்களை இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து, குறை கூறாமல் சலித்து கொள்ளாமல் தன் வாழ்வின் கடைசி வரை கீழ்ப்படிதலோடு இருந்து இறைவனுக்கு சான்று பகர்ந்து புனிதர்கள் வழியாக இறைவனுடைய அற்புதத்தை தன் வாழ்விலே சுவைத்து மகிழ்ந்த புனிதனுடைய விழாவை நாளை கொண்டாடுகின்றோம். அவருடைய விழாவை கொண்டாடுகின்ற நேரத்தில் அல்போன்சா என்கின்ற அவருடைய பெயரை தாங்கி இருக்கின்ற அனைவருக்கும் நல் வாழ்த்துக்களை தெரிவிப்போம். அல்போன்சம்மாவை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நல்லவராக வாழ்வது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. நாம் எல்லோரும் நல்லவர்களாக வாழத்தான் ஆசைப்படுகின்றோம். கடவுளும் அதைத்தான் ஆசைப்படுகின்றார். நாம் நல்லவர்களாக, நன்மை செய்பவர்களாக, நன்மை செய்து 4 பேருக்கு உதவிக்கூறு செய்பவர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதே கடவுளுடைய திட்டமாக இருக்கின்றது. ஒவ்வொரு நாள் கல்வி நிற்கிற பொழுதும் இன்று நான் நல்லவனாக இருக்க வேண்டும், நல்லவளாக இருக்க வேண்டும், தீயதை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லி தான் முடிவெடுத்தவர்களாக கண் விழிக்கின்றோம். ஆனால் கண்ணுறங்க செல்கின்றதுக்கு முன்னால் அலசி பார்க்கின்ற பொழுது எத்தனை நேரங்களிலே போராட்டங்கள் நம்மை வீழ்த்தி இருக்கின்றன. ரோமர் புத்தகம் 7:14 வடிப்பதை போல நான் நல்லதை செய்ய ஆசைப்படுகின்றேன், நல்லவனாக வாழத்தான் ஆசைப்படானால் நான் விரும்புகிற நல்லதை நான் செய்ய முடிவதில்லை, விரும்பாத தீமையை செய்கின்ற வார்த்தையின் பிரகாரம் எத்தனை நேரங்களிலே தீமைகள் நம் முன்னால் வந்து விழுந்து விடுகின்றன. இதோ இன்றைய நற்செய்தி அதற்கு ஒரு மிகச் சிறந்த உதாரணமாக இருக்கின்றது. இந்த உலகிலே கடவுள் நன்மையை விதைக்கின்றார், நல்லதை செய்ய தூண்டுகின்றார், நல்லதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கின்றார். அதே வேளையிலே தீயவன் களைகளையும் விதைக்கின்றான், தேவையற்ற உணர்வுகளையும் விதைக்கின்றான், தேவையற்ற சிந்தனைகளையும் இந்த உலகிலே விதைக்கின்றான். எப்படி இரவும் பகலும் இணைந்துதான் ஒரு நாளாக இருப்பதை போல நன்மையும் தீமையும் நிறைந்ததுதான் நம் வாழ்வாக அமைந்திருக்கின்றது. இந்த போராட்டம் நம் வாழ்வின் இறுதி வரை நாம் கண்டிப்பாக போராட வேண்டிதான் இருக்கும். ஆனால் இந்த போராட்டத்திலே நாம் கடவுளை சார்ந்து கொண்டு கடவுள் பக்கமாக நின்று கொண்டு நல்லவர் செய்பவர்களாக இருக்கின்ற பொழுது, நல்லதை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது அதற்கான ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். நம் வாழ்விலே நன்மையை பெருக்கக்கூடியவர்களாக இருப்போம். 1 கொரிந்தியர் 13:10 பவுல் சொல்வதை போல, நிறைவுள்ளது வருகின்ற பொழுது குறைவுள்ளது தானாக மறைந்து போகும் என்பதை போல நாம் நிறைகளை சேர்க்க 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 நல்லதை செய்ய செய்ய நம்மிடம் இருக்கின்ற தீமைகள் விலக ஆரம்பிக்கும். அதே சமயத்தில் நாம் கண்களையும் நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய சிந்தனைகளையும் தீமையின் பக்கம் திருப்புகின்ற பொழுது நம்மிடம் இருக்கிற நன்மைகளும் அடிபட்டு போய்விடும். முடிவெடுப்பது நம் கையில்தான் இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் தீர்ப்பு எழுதப்படுகின்றதோ, நம் வாழ்வின் இறுதியிலோ அல்லது உலகத்தின் முடிவிலோ தீர்ப்பு எழுதப்படுவதில்லை. ஒவ்வொரு நாளும் தீர்ப்பு எழுதப்படுகிறது. எப்படி? நாம் செய்கின்ற, நாம் எடுக்கின்ற முடிவின் அடிப்படையில். நல்ல எண்ணங்களால் தூண்டப்பட்டு நல்லதை செய்கின்ற பொழுது நல்லவர்களாக இருக்கின்றோம், ஒளியின் மக்களாக நாம் வாழ்வதற்கு தேர்ந்தெடுக்கப்படுகின்றோம். அதே வேளையிலே தீமையானதால் தூண்டப்பட்டு தீமைகளை செய்கின்ற பொழுது தேவையற்ற வார்த்தைகள், சூதும் வாதும் நிறைந்த உள்ளங்கள், போட்டி பொறாமைகள், சண்டை சச்சரவுகள், எல்லாவிதமான காய்மகாரங்கள் தீமையினுடைய உருவாக நாம் மாறுகின்ற பொழுது நாம் அவ்வியா நெருப்புக்கென நம்மை நாம் தயாரித்து கொண்டு இருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் இது நடந்து கொண்டிருக்கின்றது. அன்பு சமூகமே, இதோ நாம் நல்லவர்களாக வாழ நிலைக்கின்ற பொழுது, ஒன்று, நம்முடைய உடல் நம் நல்லவர்களாக வாழ நமக்கு துணை புரியாது. பவுலுடையார் ரோமர் புத்தகம் 7:20 ஏற்கனவே சொன்னதை போல, என் உடல் என்னில் குடிகொண்டிருக்கின்ற தீமை என்னை தீமை செய்ய தூண்டும். இரண்டாவதாக, நம் குடும்பம், நம்மோடு இருக்கிற நண்பர்கள் நம்மை தீய வழியிலே செல்வதற்கு ஒரு கருவியாக மாற்றுவார்கள். சாத்தான் அவர்களையும் பயன்படுத்தும்.
2 மக்கள் புத்தகம் 8ஆம் அதிகாரத்தை படிக்கின்ற பொழுது எலியாசார் என்கிற மனிதனை பற்றி சொல்லப்பட்டு இருக்கின்றோம். நல்லவராக இருக்கின்ற பொழுது அவரை தவறு செய்ய தூண்டுவது யார்? அவருடைய குடும்ப உறவுகள், அவருடைய நண்பர்கள், அவர் மீது அக்கறை கொண்டவர்கள். ஆனால் எலியாசார் சிறிதும் தளர்ந்து போய் விடவில்லை. நன்மை இருக பற்றி கொண்டிருந்தார். நம் சூழ்ந்திருக்கின்ற சமூகம், நம்மை சூழ்ந்திருக்கின்ற நிகழ்வுகள் நம்மை தடுமாறச் செய்யும். பழைய ஏற்பாட்டிலே யோசேப்பு, சூசன்னா வாழ்க்கையை படிக்கின்ற பொழுது சூழ்நிலைகள் அவர்களை தவறு செய்ய, தீமை செய்ய தூண்டலாம். ஆனாலும் அந்த நிலையிலும் அவர்கள் நிலைத்திருந்ததினாலே தான் கடவுளுடைய மாட்சிமையும் வல்லமையும் பெற்றார்கள். மேன்மையை தன் வாழ்விலே கண்டுகொள்ளார்கள். அன்பு சமூகமே, இன்றும் நாம் ஒளியின் மக்களாக மாற வேண்டுமெனில் இறுதி வரை நாம் நிலைத்திருக்க வேண்டும். நன்மை இருக பற்றி கொண்டவர்களாக இருக்க வேண்டும். நன்மை உருவான ஆண்டவரை கண்முன் கொண்டு நடப்பவர்களாக இருக்க வேண்டும். சோதனைகள் வரும், துன்பங்கள் வரும், வேதனைகள் வரும். நம் வாழ்விலே எத்தனையோ கடந்து போகின்ற சந்தர்ப்பங்கள் நம்மை தடுமாறச் செய்யும். ஆனாலும் எப்படி இயேசு தன் பணிவாழ்வை தூங்குவதற்கு முன்னால் சாத்தான் சோதித்தது, சாத்தான் தீமைகளை விதைத்தது. ஆனால் இயேசு தளர்ந்து போய் விடவில்லை. இயேசு சோர்ந்து போய் விடவில்லை. அவருடைய வாழ்வின் இறுதி மணித்துளி வரைக்கும் சாத்தான் மனிதர்களை பயன்படுத்தியது, பரிசைகளை பயன்படுத்தியது. இயேசு சிலுவை தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது நீ இறைமகனாக இருந்தால் கீழே இறங்கி வா என்று சொல்லி சோதனையை கொடுத்தது. ஆனாலும் இயேசு தீமையின் பக்கம் தன் முகத்தை திருப்பவில்லை. எனவே அவரால் இந்த உலகிற்கு மீட்பினை கொண்டு வர முடிந்தது. நம் ஒவ்வொருவருக்கும் நிலையான வாழ்வை பெற்றுக் கொடுக்க முடிந்தது. நம்முடைய வாழ்விலும் நாம் நல்லவர்களாக இருக்க முயற்சிக்கின்ற பொழுது நம் உடலும், நம்முடைய உறவுகளும், நம்மோடு இருக்கின்ற சூழ்நிலைகளும், ஏன் நம் வாழ்வில் கடந்து போகின்ற சந்தர்ப்பங்களும் நம்மை தடுமாறச் செய்யலாம். விழிப்போடு இருந்தோமெனில் அதை வென்றெடுக்க முடியும். அழிவிலிருந்து நம் ஆன்மாவையும் நம் உடலையும் காத்து கொள்ள முடியும். இதோ ஒவ்வொரு நாளும் விழிப்போடு இருப்போம். அதைத்தான் இன்றைய நற்செய்தியினுடைய அந்த ஓமையை சொல்லுகின்ற பொழுது இயேசு சொல்லுவார், எப்போது அந்த களை விதைக்கப்பட்டது? உறங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது என்று சொல்லி. நாம் சோர்ந்து போய் இருக்கின்ற பொழுது, நாம் தளர்ந்து போய் இருக்கின்ற பொழுது, நாம் கவனக்குறைவாக இருக்கின்ற பொழுது சாத்தான் நம்மிலே தீமையை விதைப்பான். நாம் விழிப்போடு இருந்தோமெனில் நிச்சயமாக சாத்தானை துரத்த முடியும், சாத்தானை புறமுது காட்டி ஓட வைக்க முடியும், சாத்தானை வெற்றி கொள்ள முடியும், நம் வாழ்விலே ஒளியின் மக்களாய் வாழ முடியும். அன்பார்ந்தவர்களே, இந்த வார்த்தையின் வழியாக இறைவன் நமக்கு கொடுக்கின்ற செய்தி இதுதான். இன்று நாம் விழா கொண்டாடிய புனிதையும் இந்த நிலைத்தான் வாழ்ந்தார். அவர் இந்த உலகிலே வாழ்கின்ற தன்னை முழுவதும் ஆண்டவருக்கு அர்ப்பணித்த பொழுது சாத்தான் தீமைகள் வழியாக, துன்பங்கள் வழியாக, நோய்கள் வழியாக, இகழ்ச்சியின் வழியாக, அவமானங்கள் வழியாக பல்வேறு சோதனைகளை கொடுக்க பார்த்தது, தீமையை விதைக்க பார்த்தது. ஆனால் புனிதை சிறிதும் தளர்ந்து விடாமல் இயேசுவின் மீது மட்டும் கண்களை வைத்துக்கொண்டு இயேசுவை நாடி செல்பவராக இருந்தார், இயேசுவோடு இணைந்து செல்பவராக இருந்தார். எனவேதான் சோதனையை வென்றெடுக்க முடிந்தது. துன்பத்தின் மத்தியிலும் இன்முகத்தோடு ஆண்டவரை புகழ முடிந்தது, ஆண்டவருடைய மாட்சிமை கண்டுகொள்ள முடிந்தது. நாமும் நம் வாழ்விலே ஆண்டவர் மீது மட்டும் கண்களை வைப்போம். நம் ஒளியின் மக்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கும் என்கிற உணர்வோடு தீமைகளை கண்டு சோர்ந்து போகாமல், தீமைகள் சோதனைகள் வருகின்ற பொழுது நாம் தவறி விழாமல் இறைவனோடு இணைந்து பலன் பெற்றவர்களாக வாழ்ந்திட இறை அருளை கேட்போம். புனிதரின் வழியாக இறைவன் நம்மையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். கடவுளே